இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு 7000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். மாமா வேலை பார்த்திருக்காங்க ஜக்கி. கேஸை விட்ரா பண்ணு, இங்க பணத்தை போடு, அங்க பணத்தை போடு, வேற என்ன பண்ணிருக்கான்? உனக்கு இது பண்றேன், அது பண்றேன், இது தாந்திரிக்கு மந்திரிக்கு டிங்கி டிங்கிட்டு நிறைய பெண்களை பண்ணிருக்கான். ஈஷா இல்ல, அவர்தான் உள்ள போனார் துணிச்சல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே உட்கார்றாருல்ல, இன்டர்வியூ எடுக்கிறாரு ஈஷா கூட, ஜக்கி கூட, மோடி கூட நிக்கிறாரு ஜக்கி கூட, கவர்னர்லாம் கீழே டான்ஸ் ஆடுறாங்க, மனுஷன் மேல ஸ்டேஜ் மேல நின்று ஜிம்கா ஜிம்காங்கிற. அப்படி ஜஸ்டிஸ் நிர்மல்குமார் கேட்கிறாரு, கொண்டு வாங்க பேப்பர் கொண்டு வாங்க. செய்தி இல்ல, நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். ஜக்கி பல ஃப்ராட் நான் பல வருஷமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு ஃப்ராடு, இவன் ஒரு திருட, இவன் ஒரு முலம். 2 வாரத்துக்கு முன்னாடி கல்கட்டால இருக்கிற ஒரு பையன் ஈஷா ஆசிரமத்திலே தூக்கு போட்டு செத்து போய் கிடந்தான். ஜெயிக்கிறது நாங்க தான், விட போறது இல்ல. இந்த ஆளு அத்தனை கேஸ் வெளியே வந்துட்டு இருக்குங்க. கேட்க கேட்க காதெல்லாம் வலிக்குது நம்மளுக்கு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியா ஈஷா யோக மையத்தோட நடக்கும் மட்டும் இல்லைங்களா, உங்களை போன்ற சமூக ஆர்வலர் தொடர்ச்சியா பேசிட்டு வரீங்க. என்னைக்காவது விடிவு காலம் வருமா அப்படின்னா நம்ம உங்களை போன்ற ஆட்கள்லாம் இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா நேற்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீதிமன்றமே கேட்டிருக்கு, அந்த இதெல்லாம் கொண்டு வாங்க. கிட்டத்தட்ட பல குற்றச்சாட்டை நடந்துட்டு இருக்கு ஈஷா யோக மையத்துல, எடுத்துட்டு வாங்க சொல்லி நேற்று கேட்டிருக்காங்க நீதிமன்றமே. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நேத்து கொண்டு வர சொன்னாங்க, பாத்துட்டாங்க. முந்தா நேத்து கொண்டு வர சொன்னாங்க, நேத்து பாத்துட்டாங்க. 30ஆம் தேதி ஆர்டர் கொடுக்குறேன்னாங்க. பட் இது வந்து என்னன்னா விக்டிம் சைட்ல இருந்து ஃபைல் பண்ணல. நம்ம அட்வொகேட் வாஞ்சிநாதன் சொல்லி தோழர் இருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூ பார்த்தாரு. யாமினின்ட்டு ஒரு அம்மா வந்து ஹைதராபாத்ல இருந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல அமெரிக்கால இருந்து ஒரு அம்மாவும் கலந்துருந்தாங்க. இவங்க 2 பேரும் இவங்களோட குழந்தைங்க ரேப்புக்கு ஆளானாங்கன்ட்டு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் இதுக்கு முன்பு, இவங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்பு செப்டம்பர் 6ஆம் தேதி ஒரு டாக்டரை பிடிச்சாங்க. ஈஷா ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ஒரு டாக்டரை பாஸ்கோ ஆக்ட்ல 12 பெண்களை வந்து சீண்டதுக்காக சார்ஜ்ல பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரைபல் பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இவன் இல்லீகலா மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு இருக்கான் ஈஷா கான் வேன்ல. உள்ளே இல்ல ஈஷா வேன் வச்சிருக்கான். 19 வேன் வாங்கினா, அப்படி 16 வேன் கண்டம் ஆயிடுச்சு. இது 3 வேன் தான் இப்ப ஓடுது. அந்த 3 வேனை வச்சு கிராமத்துக்கு போய் ஏதோ கேம்ப் நடத்துறேன்ட்டு ஒரு இதுமே காமிக்கிறாங்க. அப்போ அந்த வேன்ல எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க தெரியல. கண்டிப்பா ஒரு ஃபீமேல் டாக்டர் கூட இருக்கணும். பட் மேல் டாக்டர் மட்டும் ஸ்கூலுக்குள்ள போய், இது எப்படி ஸ்கூல் நிர்வாகம் விட்டுச்சுன்னு தெரியல, ஸ்கூலுக்குள்ள போய் இவர் சீண்டி இருக்காரு ஒரு 12 பொண்ணுங்களை. இன்னும் நிறையவே இருக்கும். ஆனா இந்த 12 பொண்ணுங்க தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்போ செப்டம்பர் 6ஆம் தேதி டாக்டர் அரெஸ்ட் ஆகுறாரு. 10 நாள் இன்வெஸ்டிகேஷன் நடக்கவே இல்லை, வேற எதுவுமே நடக்கல. அதுல நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனோம். பேரூர் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அங்க கிடைச்ச தகவல் பிரகாரம் 28 செப்டம்பர் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தோம் கோயம்புத்தூர்ல. வேற ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன், பல ரேப் சம்பவங்கள் ஈஷாக்குள்ள நடந்திருக்கு, ஈஷா ஆசிரமத்துக்குள்ள நடந்திருக்கு. இப்போ ஜக்கி கையாலே நடந்திருக்குன்ட்டு வருது தகவல். ஜக்கி ஹிம்செல்ஃப் இஸ் இன்வால்வ்ட் நிறைய விஷயத்துல. அப்போ நம்ம பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தோம், எந்த மீடியாவும் கவர் பண்ணல, இப்பவும் எந்த மீடியாவும் பெருசா கவர் பண்ணல. பட் அதுக்கப்புறம் 30th செப்டம்பர் ஹைகோர்ட்ல கேஸ் வரும்போது டாக்டர் காமராஜ் தன்னோட 2 பொண்ணுங்களுக்காக வழக்கு போட்ட போது அவர் சொன்னாரு, சார் சேஃப் என்விரான்மெண்ட் இல்ல, இதுக்கு மேல பயங்கரமா ஒரு பூகாரமா விஷயங்கள்லாம் நடக்குது உள்ள, ரொம்ப கவலைக்குறியா இருக்கு, இட்ஸ் நாட் அ சேஃப் என்விரான்மெண்ட். ஏன்னா 8 வருஷமா நீங்க கேஸ் போட்டுட்டு இருக்கீங்க, 8 வருஷமா உங்க பொண்ணுங்க வரலன்னு மேஜிஸ்ட்ரேட் ஜஸ்டிஸ் கேட்டார் ஹைகோர்ட்ல. அப்போ இது சொன்ன உடனே ஜஸ்டிஸ் ஆர்டர் பண்ணாரு, நீங்க நல்லா தகவல் கொண்டு வாங்க, நீங்க போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட கைண்ட்லி ஃபைல் ஆல் த கேஸ் ஹிஸ்டரிஸ் போட்டிருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் தமிழ்நாடு போலீஸ் உள்ள போச்சு. உள்ள போகும்போது அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வியூன் பண்ணி அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் ஒரு டேட் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டேட்டுக்கு முன்பு இவங்க 2 அம்மா வந்து வெளியே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு.
இவங்க 2 பேரும் சொல்லும் போது பல பேர் தகவலோட ரெடியா இருந்தாங்க வந்து கலந்துக்கிறதுக்காக. என்ன நினைச்சாங்க, நியாயம் கிடைக்கும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு விஷயம் போயிடுச்சு, ஆமா. உச்சத்துல போய் சுப்ரீம் கோர்ட் நியாயத்தை அனுமதி ஃபிக்ஸ் பண்ணிட கொடுத்திருக்கு. முடியுமா அப்படின்னு நினைச்சாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து நடந்தது ஆக்சுவலி ஃபேரா தான் நடந்திருக்கு. அதுல ஒன்னும் பெரிய இது சொல்ல தேவையில்லை. யூ ஆர் ஃப்ரீ டு இன்வெஸ்டிகேட் ஆல் கேசஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு தமிழ்நாடு போலீஸ் கிட்ட. இப்போ பால் இஸ் இன் தமிழ்நாடு போலீஸ் கோர்ட். தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுது, ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. டெல்லி பொண்ணு ஒரு ரேப் ஆவரா 2021ல, ரேப் ஆன பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, கதறா ஈஷா ஆசிரமத்துல, அவங்க துரத்தி விட்டுறாங்க அங்க இருந்து, கிளம்பு கிளம்பு மிரட்டி அமுச்சு விட்டுறாங்க. டெல்லி போய் 0 எஃப்ஐஆர் ஃபைல் பண்றா, அந்த எஃப்ஐஆர் தமிழ்நாடு போலீஸ் திரும்பி வருது. இப்போ ஈஷா ஆசிரமக்காரங்க முதல்ல மிரட்டினாங்க, இப்ப தமிழ்நாடு போலீஸ் சேர்ந்து மிரட்டுது. செல்வ நாகரத்னம் ரொம்ப சீன் மேக் காமிச்சிட்டு இருப்பா, இந்த போட்டோ போடுங்க, நான் பேச அந்த ஆள் போட்டோ போடுங்க, நீங்க எடிட் பண்ணி மக்கள் பார்க்கட்டும். கண்டிப்பா சார். இன்ஸ்டாகிராம்ல போனீங்கன்னா நிறைய சீன் காட்டுவார், இப்படி இப்படி பாடி பில்டிங் இப்படி இப்படின்ட்டு. ஐயா கிமிக்கு, பயங்கர கிமிக்கு, மாமா வேலை பார்த்திருக்கா. அப்படி போய் அந்த பொண்ணை வித்ட்ரா பண்ண வச்சிருக்கா அப்படி கம்ப்ளைண்ட். அப்ப போலீஸே அப்புறம் நடவடிக்கை எடுக்கல, என்ன பண்ணும் பாவம். 0 எஃப்ஐஆர் போட்டாச்சு டெல்லி போலீஸ், அங்க இருந்து இங்க வந்துருச்சு, இங்க இருந்து தமிழ்நாடு போலீஸ் போகுது, நியாயம் கொடுக்கணும்ல, நியாயம் கொடுக்கல. சோ பல கேஸ் இந்த மாதிரி ஆகி இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கு தமிழ்நாடு போலீஸ். இப்ப இருக்கிற எஸ்பிக்கான பாராட்டு, கார்த்திகேயனுக்கு பாராட்டு இப்ப இருக்கிற எஸ்பிக்கு. பட் ஈஷா ஆமா இல்ல, சார். ஏன்னா அவர்தான் உள்ள போனார் துணிச்சல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் உட்கார்றாருல்ல, இன்டர்வியூ எடுக்கிறாருல ஈஷா கூட, ஜக்கி கூட, மோடி கூட நிக்கிறாரு, ஜக்கி கூட, கவர்னர்லாம் கீழே டான்ஸ் ஆடுறாங்க, மனுஷன் மேல ஸ்டேஜ் மேல நின்று ஜிம்கா ஜிம்காங்கிற. அப்படி எஸ்பி இல்ல, ஆஃப்டர் ஆல் எஸ்பி தான் இவரு, ஆமா. கூப்பிட்டு மிரட்டி இருப்பாங்க. இப்போ என்னன்னா, அந்த யார் அந்த ஹைதராபாத்ல பிரஸ் மீட் கொடுத்தாங்களோ அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து, ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்து, ரிமைண்டர்ஸ் கொடுத்து, ஃபைனலா போலீஸ் ஒரு சம்மன் அனுப்பிச்சுது அந்த அம்மாக்கு. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடாம சம்மன் அனுப்பக்கூடாது, பட் சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க, சரி பரவாயில்ல. அந்த சம்மனுக்கு மரியாதை கொடுத்து அந்த அம்மா அவங்களோட பையனோட கம்ப்ளைண்டோட வந்திருந்தாங்க. வந்து 10 மணிக்கு காலைல போயிருந்தோம் நாங்க, நானும் கூட போயிருந்தேன். 10 மணிக்கு போய் ஸ்டேஷன் போனோம், சாயந்தரம் 7:30 மணி ஆச்சு எங்களுக்கு வெளியே வர்றதுக்கு. 7:30 மணி வரைக்கும் விசாரணை பண்ணிட்டு இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. நாங்க போனது 4ஆம் தேதி, இது வரைக்குமா சார்? எஃப்ஐஆர் இது வரைக்கும் போடல. என்ன காரணம் சார்? ஜக்கினாவே பயப்படுறாங்களா இப்படி காவல்துறை தரப்பு? ஆமா, பயப்படாம ஜக்கி தானே அது, எல்லாம் பயப்படாம என்ன பண்ணுவாங்க. ஜக்கி மேல பயம் இருக்கு, சிஸ்டமே பயம் இருக்கு. ஏங்க மீடியா போட மாட்டேங்குதுங்க, மீடியா இந்த நியூஸ். சரி நான் என்ன கேக்குறேன், நிறைய மீடியா வந்து ஹேமா கமிட்டி ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் நிறைய துணிச்சலா பேசிட்டு இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சில்லற பையன், ஞானசேகரன் ஒரு சில்லற பையன் அரெஸ்ட் ஆயிட்டான், தமிழ்நாடே பேசுது. சில்லற பையனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ அந்த செல்போன்ல இருந்து என் மாமா வேலை பார்த்துட்டு இருக்கா போல இருக்கு, எல்லாம் வெளியே வரப்போகுது. சின்ன பையன் மாட்டிக்குவான், ரைட்டு. சாரி, சின்ன பையன் இல்ல, சில்லற பையன். நல்லா வாங்கலாம். ஜக்கி சில்லற பையன் இல்ல, ஜக்கி துட்டு வச்சிருக்காரு, ஜக்கி பாலிடிக்ஸ் வச்சிருக்காரு, ஜக்கி ஆளுங்க வச்சிருக்காரு, ஜக்கி மக்களை பாக்கெட்ல வச்சிருக்காரு. டான்ஸ் ஆடுறாருன்னா கீழே சிஎம் டான்ஸ் ஆடுறா, அப்படி மந்திரிகள் டைரக்டரா இருக்காங்க, பார்ட்னர்ஷிப் இருக்காங்க. டெனிசில 22,000 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருக்கா. அப்படி இந்த ஆசாமிய நீங்க என்ன தப்புன்ட்டு பயமா கேட்டீங்க. பயம் இருக்கு, ஆனா ஜெயிக்கிறது நாங்க தான், நோட் பண்ணிக்கோங்க. ஜெயிக்கிறது நாங்க தான், விட போறது இல்லை. இந்த ஆளை மீடியா கவர் பண்ணனாலும் பரவாயில்ல, இது மக்கள் எங்க சவுண்ட் போட்டாலும் பரவாயில்ல, இதுக்கு பெரிய லைக் உருவாக்குனாலும் பரவாயில்ல, ஜெயிக்கிறது நாங்க தான். விக்டிம் சைட் கண்டிப்பா ஜெயிக்கும் போது என்ன நியாயம் இருக்கு. அத்தனை கேஸ் வெளியே வந்துட்டு இருக்குங்க, கேட்க கேட்க காதெல்லாம் வலிக்குது நம்மளுக்கு. எத்தனை குழந்தைகள் சார் சார், நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, பாருங்க. நான் தான் சொல்றேன், ஒரே ரிக்வெஸ்ட், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணு. போலீஸ் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிடுச்சுன்னா டப்பா 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 டப்பாட்டும் வெளியே வருவாங்க பேச. சார் அதுலயும் பாத்தீங்கன்னா சார், இந்த குழந்தைகளை வச்சு நிர்வாண கூலியல்னு ஒண்ணு விடிய காலம் பண்ணுவாராம்ல சார். இந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னா, நிறைய பேரை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சது லெபனீஸ் பொம்பளைங்களாம். லெபனன்ல இருந்தா பொம்பளைங்க அதிகமா பிடிக்குமா இவருக்கு. அந்த லிங்க பைரவின்ட்டு பாத்திருக்கீங்களா? லிங்க பைரவி
ஆமாமா சார். நம்ம எப்படி லிங்கம் இருக்கோ யோனி இருக்கும் அதுல. ஆமா. இவர் ஒரு வீடியோ இருக்கு. ஹிமாலயாஸ் போறாரு, ஒரு லேடிய படுக்க வச்சுட்டாரு. அந்த குழந்தை பிறக்கிற இடத்துல இருந்து அமுத்துறாரு, கால் வச்சு அமுத்துறான் மனுஷன். ஓப்பனாவே தீட்சை குடுக்குறாரு சார். தீட்சை கொடுக்கலங்க, ஆவியெல்லாம் வருதாம், அந்த ஆவியெல்லாம் உள்ள அமுச்சு வைக்கிறாராம், அது எஸ்கேப் ஆகக்கூடாது. அப்பா! அது அது ரொம்ப ஹீட் ஆன உடனே ரிலீஸ் பண்றாரா, எஸ்கேப் ஆயிடுச்சா. என்ன நான் கதை பேசுவேன் இந்த ஆளு. இந்த சார். கதைய பல பெண்கள் சார் கிட்ட பேசி, ஆவிய ஆவியெல்லாம் குப்பையில போடுங்க, அதெல்லாம் ரொம்ப விசாரிக்காதீங்க. அந்த விஷயத்துக்கு வந்துடலாம். அந்த வீடியோல, பப்ளிக் வீடியோல துணி போட்டிருக்காங்க. ஏன்னா ஐஸ்ல படுத்திருக்கு அந்த அம்மா. ஆமா. இவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய பெண்களை உள்ள கூப்பிட்டு நிர்வாணமா இது பண்ணுவான். உனக்கு இது பண்றேன், அது பண்றேன், இது தாந்திரிக்கு மந்திரிக்கு டிங்கி டிங்கிட்டு நிறைய பெண்களை பண்ணிருக்கான். பா. வரும், நீங்க கேஸ் ஒரு போடுங்க, இதெல்லாம் வெளியே வரதே இல்லையா பாருங்க. இன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க. கிங் டிவில சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் உங்க டிவில சொல்லிட்டு இருக்கேன் இதை. கண்டிப்பா சார். நன்றி சார். நிறைய வரும். ஜக்கி அவ்வளவு அட்டுடியோங்க அந்த ஆளு. அந்த ஆள் பண்ணாத கிரைம் என்ன நினைச்சு பாருங்க. சார் பொண்டாட்டி இறந்து போனாங்க, அதுல பெரிய மர்மம். எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு அந்த ஆள் மர்டர் பண்ணிருக்காருன்ட்டு. நீங்களே பாருங்க, ஜீவ சமாதி பண்ணாங்களாம். ஜீவ சமாதி பண்ணா இப்படி டக்குன்ட்டு பஸ்மாக்கிருக்கா நைட்டோட நைட்டு. ஜீவ சமாதி பண்ணவங்களும் புதைப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியல, அட்டாப்சி பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. அன்னைக்கு கலைஞர் காப்பாத்தி விட்டாரு, இன்னைக்கு ஸ்டாலின் காப்பாத்துறாரு. அன்னைக்கு கலைஞர் ஆச்சு, கண்டிப்பா. இன்னைக்கு ஸ்டாலினோட ஆச்சு. மண்டை வெடிச்சுக்குதுங்க நம்மளுக்கு நினைச்சு பார்த்தா. ஆமா சார். எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்ப தீட்சைங்கிற பேர்ல ஒரு பெண்ண நிர்வாணமா படுக்க போட்டு அவருடைய பிறப்புல கால வச்சு அமுக்குனார்ல, நான் வந்து ஆமா. இதெல்லாம் உள்ள அடக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆமா. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல சார். அவருக்கு எதா பண்ணுவாரு? இதே மாரி தான் பண்ணுவாரா எப்படி சார்? ராஜே தெரியல சார். அது நான் எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்? அவர் பண்ணாரா இல்லையாண்டா அவர் பொண்ணுக்கு? அது நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. கலிச்சானால் அந்த ஆளு. பட் ஒரு வீடியோ நீங்க பாருங்க, ராதேது. அந்த அம்மா வந்து ரொம்ப பயங்கரமா கட்டி பிடிக்கும். சரிங்களா? அண்ட் இந்த ஆளே கிருஷ்ணர் உறவு பத்தி பேசுவாரு. நீ அப்பாவும் பொண்ணு ஆமா. உறவு பத்தி தப்பா பேசுறேன்ட்டு அப்படியே ஒருத்தர் கேட்பாங்க நம்மள. சரிங்களா? நம்ம அப்படியெல்லாம் போக கூடாது, அப்படியே ஆமா. பேசக்கூடாது. ஆனா இந்த ஆள் வாயில் என்ன பேசினாருன்னா, கிருஷ்ணர் வந்து 5 வயசு இருக்கும் போது அபாரமா வளர்ந்துட்டாராம். யசோதா வந்து அந்த அவ்வளோ ஆண் வளர்ச்சியை பார்த்து மனசு தாங்கலையா. அந்த உறவு இருக்குல்ல, அம்மாவும் மகனோட உறவை விட்டுட்டு அத மீறி ராஸ்லீலா பண்ணாங்களா 2 பேரும். கிருஷ்ணரோட ராதே இருக்கால, கிருஷ்ணன் லவர். ஜக்கி பொண்ணு இல்லைங்க, கிருஷ்ண லவர் ராதே. அத பார்த்து யசோதா தாய், கிருஷ்ணரோட தாயே ரொம்ப அப்படியே பொறாமப்படுவாங்களாம். ஏன்னா இவங்களே கிருஷ்ணர் கூட ராஸ்லீலா பண்ணுவாங்களாம். ஒரு அம்மா கிருஷ்ணர் கூட, கடவுள் கூட உறவு வச்சுக்கிட்டாங்க. ஏன்? ஏன்னா அவரோட அவ்வளவு அம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை பார்த்து அந்த அம்மாங்கிறதே மறந்துருச்சு. அந்த அம்மா இப்படி பேசுற இவன் பொண்ணு கூட என்ன பண்ணிருப்பா எனக்கு தெரியாது. ஏன்னா இவங்க வைஃப் தான் முதல்ல இறந்துட்டாங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதே. நம்மளுக்கு தெரியாது, அந்த கேரண்டி எல்லாம் இல்ல. பட் ஆனா பல பெண்கள் கூட நடந்தது இவன் பெருசு பொருட்டா எடுத்துக்கலையாத. ஒரு மனுஷன் இதை பெருசா பொருட்டா எடுத்துக்கிட்டா தானே இது பண்ணக்கூடாதுன்னு தோணும் அவனுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. இவனுக்கு எல்லாம் பெருசு பொருட்டா எடுத்துக்கலையே. 7 வயசு பொண்ணு ரேப்பாடுறா ஆயிட்டு போறா, 21 வயசு ரேப்பாடுறா ஆயிட்டு போறா. மாமா வேலை பார்த்திருக்காங்க ஜக்கி. கேஸை விட்ரா பண்ணு, இங்க பணத்தை போடு, அங்க பணத்தை போடு, வேற என்ன பண்ணிருக்கான்? அண்ட் நம்ம மக்களுக்கும் என்னன்னா, பணக்காரன் ஆவா அப்படியே ஒரு மனுஷன் பணக்கார அப்படி ஹெலிகாப்டர் பறந்து வராரு, அப்படி வச்சிருக்காங்க, 1 லட்சம் பேர் நிக்கிறாங்க, ஆஹா பிளெக்ஸ் பேனர் போட்டிருக்கான், இந்நாள் ரேப் பண்ணலாம். ஆஹா, இவரு எல்லாம் ரேப் பண்ண நம்ம எல்லாம் பெருசா கொந்தளிக்க தேவையில்லை. மீதிக்கெல்லாம் ஒருத்தர் ஜாட்டை அடிச்சிட்டு இருப்பான், அந்த பஞ்சி நூல் வச்சு. சேட்டுக்குட்டி வந்து ஜாட்டல் அடிப்பா அப்படியா, வித்த காட்டுற குரூப் மாதிரி காமிக்கிறாங்க. கொடுமைங்க, இதெல்லாம் பெரிய ஒரு கொடுமைங்க சமூகத்துக்கு. எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, இவ்வளவு நாள் யூபிஏ பிஜேபி இதுக்காக திட்டிட்டு இருப்பேன். பாதுகாக்க கூடாது, யார் ரேப் பண்றானோ அவனை பாதுகாக்கிறாங்க, ரேப் பண்ணவனை பாதுகாக்கிறாங்க பிஜேபி, கன்விக்ட பாதுகாக்கிறாங்க. திமுக என்னத்துக்கு இருந்தாலும் பாதுகாக்குது. நீ ஏன் திமுக இருக்கலாம்ல சார்?
கட்ட கட்ட வார்த்தை திட்டிடுவேன். நான் இப்போ நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா சட்டம் தன்னோட கடமையை செய்ய விடு. ஓ பயம் இருந்தா எங்க போய் முழுத்து சாவு போ. யார் சொன்னா? இதை கட்டாயப்படுத்தி வச்சிருக்காங்களா ஆட்சியில் உட்காரணும்னு? இல்ல சார், ஜக்கி வந்து மோடி கூட பேசுறாரு, மோடி இங்க வந்து தியானம் பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு பயம் இருக்கு தானே செய்யும் ஆளுங்கட்சிக்கு. அதனால தான் சொல்றேன் சார், சாவுங்க சார், சாவுங்க. எவங்கண்டா நியாயம் வேணும் சார். என்ன சார் சிம்பிளான விஷயம் சார், நியாயம் வேணும் சார், அவ்வளவுதான் சார். இது விட்டுருவோமா? இன்னைக்கு மீடியா கண்டுக்கல, எந்த யூடியூப் சேனல் கூட முன்னுக்கு வர மாட்டேங்குது, இது பத்தி போட வரல. வாஞ்சிநாதனோட இன்டர்வியூ வந்து ஒரு 2 சேனல்ல வந்திருக்கு இது வரைக்கும். என்ன கொடுமை இதெல்லாம். அன்னைக்கு இது செய்தி இல்லையா? இது சார் இதான் சார் செய்தி. இன்னைக்கு எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேளுங்க. ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கொடுக்கும் போது டெல்லி பொண்ணு பத்தி பேசும்போது இப்படி ரேப் ஆயிருக்கு, கேங் ரேப் ஆயிருக்கு, கேஸ் வித்ட்ரா பண்ண வச்சிருக்காங்க சொன்னும் போது எஃப்ஐஆர் காப்பி இருந்தா நாங்க பெருசா பட்டுருவோம் அதெல்லாம் ரிப்போர்ட்றாங்க. கோயம்புத்தூர்ல பிரஸ் கிளப்ல எஃப்ஐஆர் மட்டும் இருக்கட்டும் சார், எஃப்ஐஆர் கொண்டு வாங்க சார், நாங்க பண்ணிடுவோம் சார். இப்ப எஃப்ஐஆர் கையில இருக்கு, நான் போடுற எஃப்ஐஆர் கையில இருக்கு, போடுங்க. ஒருத்தனும் காணும். சமன் ஒரு ஒபிஷியல் டாக்குமெண்ட் தானே. போலீஸ் வந்து சமன் பண்ணுது. ஒரு அம்மா ஹைதராபாத் ராஜமுந்திரில இருந்து ஒரு அம்மா வருது, கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல வந்து நிக்குது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் விசாரிக்கிறாங்க. ஏன் இது போட வேண்டியதானே செய்தியில? விக்டிம் சமன்ட், complainant summoned to the police station in Coimbatore who filed complaint against Isha Ashram. ஹெட்லைன்ல போடு. ஜஸ்டிஸ் நிர்மல் குமார் கேக்குறாரு, கொண்டு வாங்க பேப்பர் கொண்டு வாங்க. செய்தி இல்ல, போட்டு பாருங்க. ஈஷா ஆஷ்ரம் டைப் பண்ணுங்க கூகுள்ல. ஏதோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதோ ஒரு ஆர்டிகல் பண்ணிருக்காங்க, எங்கேயும் வரல. என்னத்தையும் என்ன வார்த்தையில நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு 2-3 நாளா டென்ஷன் பண்ணி விட்டாங்க. இல்ல சார், உள்ள போகும்போதே அந்த குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஏதோ ஒரு தீர்த்த மாதிரி கொடுப்பாங்க சார், அதுல ஏதோ போதை கலந்துருவாங்களே சார். அதெல்லாம் இப்ப சார், அதெல்லாம் சும்மா விடுங்க சார். அதெல்லாம் குடுக்குறாங்களோ குடுக்கலையோ, ஒரு சம்பவம் நடந்துருச்சா, கண்ணுக்கு வந்துச்சு இல்ல, எஃப்ஐஆர் கையில இருக்குல்ல, எஃப்ஐஆர் கையில இருக்குல்ல. ஏன்னா ஏதோ ஒரு பொண்ணு ஒரு இன்னைக்கு மேஜரா இருக்கா, எனக்கு 7 வயசுல ரேப் ஆச்சுட்டு எந்த பொண்ணு வேணா சொல்லுமா? போய் யார் சொல்லுவாங்களா? போய் சொல்லுவாங்களா? இத ஒரு பையன் நான் ரேப் ஆயிருக்கேன் ஒரு பையன் சொல்றான் வந்து, நான் ரேப் ஆயிருக்கேன், என்னால முடியல, அந்த டிராமால இருந்து வெளியே வர முடியல. இல்ல பையனை வச்சு என்ன பண்றாங்க? பையனை வச்சு யாமினிங்கிறவங்க அவங்க பையன் ரேப் ஆயிருக்கான் சின்ன வயசுல. அமெரிக்கால இருந்து ஒரு பொண்ணு ரேப் ஆயிருக்கான். இப்ப இந்த 2 கேஸ் நிலுவையில் இருக்கு. 2 கேஸும் கொடூரமான கேஸ். இதுல கூத்து என்ன, இன்னொரு கூத்து இருக்கு. என்ன இருக்குன்னா, இந்த யாமினி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அவங்க அப்போ இமெயில் எல்லாம் அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி என் பையன் கூட நடந்திருக்கு, என் பையன் ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருக்கான், நீங்க கொஞ்சம் பண்ணுங்கன்ட்டு. ஜக்கி மேல நம்பிக்கை, இது பண்ணுவாருன்ட்டு. அங்க ஒரு சுவாமி விபுன்ட்டு ஒருத்தன் வேலை பாக்குறான், வெள்ளக்காரன். அவன் தான் இன்சார்ஜ் அந்த ஸ்கூல்ஸ்க்கு. அந்த வெள்ளக்காரன் என்ன பண்றான்னா, அந்த பையன் கிட்ட 8 தாட்டி அந்த ரிப்போர்ட் எழுத சொல்றான். 8 தாட்டி திரும்ப சும்மா கூப்பிடுறது, அந்த ரிப்போர்ட் எழுதி கொடு, திரும்ப கூப்பிடுறது, ரிப்போர்ட் எழுதி கொடு. எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு? வேதனையா இருக்குமா இல்லையா? சின்ன பையன்லாம் ஆகணும். அப்போ கண்டிப்பா வெறுப்பாங்கல்ல சார். ஆமா, அவன் வந்து இது பண்ணவன். இப்ப இந்த யாமினி வெளியே வந்து சொன்னாங்களே இப்படி நடந்ததுன்ட்டு. அப்போ ஒரு இன்னொரு வெள்ளக்காரன், ஆஸ்திரேலியாக்காரன், இந்த வெள்ளக்காரன் பத்தி என்ன சொல்றான்னா, சுவாமி விபு பத்தி, இவன் எனக்கே இவனோட அமிச்சிட்டு என் கூட படுத்துக்கோன்ட்டு கட்டாயப்படுத்தி இருக்கான். அப்பேற்பட்ட ஆள் வந்து 4 வருஷமா ஈஷா ஹோம் ஸ்கூலும் ஈஷா சம்ஸ்கிருத்துக்கு இன்சார்ஜா இருந்திருக்கான், ஜெனரல் கோஆர்டினேட்டரா இருந்திருக்கான். அண்ட் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் புதுசு இல்ல, இப்போ இல்ல. அந்த ஆஸ்திரேலியன் வந்து இந்த சாமியார் மேல இவன் இப்படி பிடிச்சவன், இவன் ஃபோர்ஸ் பண்றான். நான் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு எதிர்த்தானவன் இல்ல. ஹோமோசெக்சுவல் இருக்கிறது தப்பு கிடையாது, கேயா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல அடுத்தவனை கட்டாயப்படுத்துறது தப்பு. கட்டாயப்படுத்துறா தெரிஞ்சு போய் கூட அந்த ஆளை குழந்தைங்க இன்சார்ஜா வச்சிருக்கியே, நீங்க எப்படி ஸ்கூல் நடத்துற? என்னங்க இது? எவ்வளவு பெரிய கொடூரம் சார் இது. ஆமா, கொடூரம் தான். அதான் கதறேன், அதனாலதான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சார், அங்க ஸ்கூல் நடக்குதா இல்ல வேற எதுவும் நடக்குதா சார்? அது அவங்க வேற நிறைய நடத்துறாங்க. அந்த ஸ்டோரிக்குள்ள போவேணும். நம்ம இப்ப போக்கஸ்டா இதுல இருக்கலாம். ஜக்கி பல ஃப்ராடுனா பல வருஷமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கேன். இவன் ஒரு ஃப்ராடு, இவன் ஒரு திருட, இவன் ஒரு முளை மாறி, இவன் ஒரு சரியில்லாத ஆளு, ஊரை ஏமாத்துறான். நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன், நிரூபிச்சிருக்கேன், கோர்ட்ல நிரூபிச்சிருக்கேன். கண்டிப்பா. சரிங்களா?
அவன் என் மேல கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் தோத்து போயிருக்கான் கோர்ட் கேஸ. இதுவும் செய்தியா வரல எங்கேயுமே. ஒரு செய்தி இல்ல இது பத்தி எல்லாம். எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஜட்ஜியை நான் தோக்கடிச்சு வச்சிருக்கேன். இது செய்தி ஆகணுமா இல்லையா? செய்தி ஆகல, பரவாயில்ல. பெரிய செய்தி ஆகணும். பெரிய செய்தி ஆகல, பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. ஆனா தோக்கடிச்சிருக்கேன். இதுலயும் தோக்கடிப்போம். இதையும் விட போறது இல்ல. உறுதியா இருப்போம், தோக்கடிப்போம். சுபிக்ஷா கேஸ் இருக்கு கண்டிப்பா. அது மர்மமா இருக்கு. சுபிக்ஷா கேஸ் இன்னைக்கும் மர்மம் சால்வ் ஆகல. பொண்ணு ஓடுறது பாக்கணும், அதுக்கப்புறம் பார்க்கல. மர்மமா அந்த பணமா கிடைக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் மர்மமா இருக்கு. அந்த மாதிரி பல கேசஸ் நடந்திருக்காங்க. அந்த மாதிரி பல ஏன் இப்போ 2 வாரம் முன்னாடி ஒரு பையன் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி கல்கட்டால இருக்கிற ஒரு பையன் ஈஷா ஆசிரமத்திலே தூக்கு போட்டு செத்து போய் கிடந்தான். எங்கேயும் செய்தியும் வரல, எதுவும் வரல. போட்டோகிராஃப் எல்லாம் வச்சிருக்கானா? வெளியிலே வரலையே சார். வெளியே வராது. எப்படி வரும்? வெளியே யார் கொண்டு வரது? யார் கொண்டு வரது? அவங்க பேரண்ட்ஸ் சார். நான் கொண்டு வரேன் சார். அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லணும் என்ன நடந்ததுன்ட்டு. எல்லாம் மூடி மறைக்கிறது தானே. பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. மூடி மறைச்சிருச்சு விஷயமே, அவ்வளவுதான். சோ இது டெய்லி சம்பவம். அங்க சுயசைட்ஸ் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கும். ஆர் சுயசைடா கொலை நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் சர்வசாதாரணமா நடக்கும். சார் அங்க எதுக்கு சார் எரிமடை எல்லாம் வச்சிருக்காங்க? தகன மேடை, எரிமடை வைக்க காரணம் என்ன? உள்ளே கிரிமட்டோரியம் வந்து அவனுக்கு இன்னும் ஸ்பெசிலிட்டி வேணும்ல. இதுக்கு மக்கள் கேட்டாங்க, மக்கள் போட்டு பாட்டு கட்டிவிட்டான். கேவலம் இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு. சரி, இங்க அங்கிட்டு போக வேணாம். இப்ப அப்படி போகணும்னா நிறைய இருக்கு என்கிட்ட விஷயம் சொல்றதுக்கு. அடுத்த இன்டர்வியூல வச்சுக்கோ. ஃபாலோ அப்க்கு கூட கூப்பிடுங்க. என்ன இந்த கேஸ் ஃபாலோ அப்பும் கொடுக்குறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஈஷா யோகத்தில் நடக்கிற அநீதியை தொடர்ச்சியா பேசுவோம் சார். கண்டிப்பா பேசுவோம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றிங்க. நன்றி நன்றி. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.